யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஏறக்குறைய 6 மாதம் ஆயிடுச்சு. அதாவது என்னோடய ரீசெண்டாக 2 வீடியோ போட்டிருப்பேன். அதை அப்லோட் பண்ணுறதுக்கே எனக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. எதனாலனா என்ன கண்டென்ட் போடுறது எனக்கு தெரியல, என்னத்தை பற்றி பேசுகிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த 6 மாத காலகட்டத்தில் வீடியோ போடுறதுக்கு டிலே ஆனனால நம்மளுக்கு எதுவுமே தெரியலையோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நானே போயிட்டேன். நம்மளுக்கு எதுவுமே தெரியலையோ அப்படின்ட்டு. எனக்கு டிக்டாக் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் இருக்குது. பட் அதில் நான் கண்டென்ட் போடுறது அப்படின்னாக்கா நான் வந்து டாக்ஸை பற்றி அவேர்னஸ், பூனையை பற்றி, என்னோடய பெட்ஸை பற்றி, ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து போடுவேன். ஆனால் அதே கண்டென்ட்டை நான் வந்துட்டு யூடியூப்க்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றதில் நான் வந்து ரொம்ப 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 தெளிவாக இருந்தேன். ஏன்னா பார்க்குறதுக்கு, அதாவது நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்க்குறதுக்கு அது போர் அடிச்சிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றப்ப எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த வீடியோ போடுற வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. பட் ஃபியூ ஐடியாஸ் இருக்குது. மேபி போக போக நான் பண்ணுவேன். ஏன்னா நான் வாழ்க்கையில் வந்துட்டு நான் ஒன்று என்ன கடைப்பிடிப்பேன் அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை ரொம்ப டிலே பண்ணக்கூடாது, அதில் காலை வச்சிடணும், அதுவாகவே நம்மளை கூட்டி தள்ளிட்டு போயிடும், அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு என்னோடய வீடு வாங்குறதுக்கும் சரி, காடி வாங்குறதுக்கும் சரி, கல்யாணம் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாமே வந்துட்டு அதெல்லாம் வந்து நான் ரொம்ப யோசிக்கலை. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எடுத்தோன்னே அப்படியே காலை வச்சு போனது, அது அப்படியே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த யூடியூப் ஜேர்னியும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம ஆரம்பித்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துகிட்டு போய் அதில் கிடைக்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துட்டு அது 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 எப்படி சொல்கிறது கூட எனக்கு தெரியல. ஏன்னா டிக்டாக்ன்றது நம்ம நார்மலாக ஒரு வீடியோ எடுத்து நம்ம போட்டுடலாம், ஃபேஸ்புக்கும் அதே மாதிரி தான். பட் யூடியூப்னு சொல்லி வரப்ப இந்த யூடியூப் கலாச்சாரம் அப்படின்றப்ப அது வேறு, டோட்டலாகவே வேறு. ஸோ அதுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த 6 மாதம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். அந்த 2 வீடியோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாக்ஸ் ஃபுட்பால் அதை பற்றி அவேர்னஸ் கொடுத்து போட்டிருப்பேன். அப்புறம் இல்லீகல் ப்ரீடிங் பற்றி போட்டிருப்பேன். பட் இதுக்கப்புறம் வந்து இது அந்த டாக்ஸோட பற்றியே போவாதுனாக்கா மேபி ஒரு 10ல் 1 வீடியோ டாக்ஸுக்காக, அனிமல்ஸ்க்காக இருக்குமே தவிர எல்லா வீடியோ அப்படி இருக்காது. என்னோடய கண்டென்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மிக்ஸ்டு கண்டென்ட்டாக தான் வச்சுக்கலான்னு இருக்கிறேன், ஒரே கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போவாமல். ஸோ மிக்ஸ்டு கண்டென்ட்னாக்கா உங்களுக்கு தெரியும், நான் ஒரு நியூஸ் படிக்கிறேன், அதாவது மலேசியாவில் உள்ள நியூஸ் வந்து எதாவது படிக்கிறேன், அதில் ஏதாவது வியர்டாக இருக்குது, இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன் அப்படின்றப்ப அதை எப்படி சுவாரஸ்யமாக சொல்கிறது, அது ஒரு ஸ்கில் இருக்குது, அதை நான் கற்றுக்கணும். மேபி போக போக வர நாட்களில் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன்றதும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா வீடியோ பார்க்குற இப்போ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 52 பேர் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்னை பார்த்து என்னை என்கரேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணி, ஸோ நான் எப்படி பண்ணுறேன், என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லையா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இல்லை நான் ஏதாவது பேசணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா நீங்கள் கொடுக்க போகிறீங்களா, இல்லை நான் என்ன பண்ண சொல்லி எனக்கு ஒரு ஐடியா கொடுக்க போகிறீங்களா, அதையும் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு அதை முடிஞ்ச வரைக்கும் நான் செய்ய பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளவு தான். இந்த வீடியோ நான் போட்டதுக்கு ஏன் காரணம்னாக்கா, என்னோட சுற்றி இருக்கிறவங்களே வந்து சில பேர் வந்து கேட்குறாங்க, ஏன் திடீர்னு யூடியூப் திறந்துருக்குற அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி ஏன் வந்து அதை ஒரு கண்டென்ட் நான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக கிளியராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப கிளியராக பேசணும்னு சொல்லி ஆசை, ஒரு விஷயத்தை அழகாக சொல்லணும்னு ஆசை, தெளிவாக எல்லாத்துக்கும் க்ரியேட்டிவாக பிடிக்கிற முறையில் எல்லாத்துக்கும் போய் சொல்லணும்னு ஆசை. அது இன்ன வரைக்கும் என்கிட்ட இருக்குதானோ எனக்கு தெரியல. அந்த ஒரு செல்ஃப் டவுட் என்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. பட் இதை பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்,
அப்படி உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தது நானே யோசித்து நான் என்ன பண்ணலான்னு சொல்லி கண்டிப்பாக நான் போடுவேன். ஏன்னா காலை வச்சுட்டேன், கண்டிப்பாக இதை என்னை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ என்னோட பேர் வந்து விஷ்ணு செல்வம். நான் ஜோஹர் ஸ்கூடாயில் இருக்கேன். தேங்க்யூ.